பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களானால் அப்படின்னா ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து விசுவாசிகளை தேவனுடைய ஆவியானவர் விடுதலை செய்கிறார். சுயமுயற்சியால் ரட்சிப்பு என்பது இல்லை. இந்த மாதிரி காரியங்களுக்கு திரும்பி அவர்கள் நடத்தப்படுவதும் இல்லை என்று வேதம் பின்னணியம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனுஷன் அவன் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவனான்படினால் அவனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் அவனுடைய கடந்த கால பாவ சாபங்கள், மாம்சத்தின் கிரியைகள் அவனை அணுக முடியாது. நீங்கள் 13வது வசனத்திலேருந்து 19வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கலாத்தியர் 5:19 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அப்படின்னு அங்கே மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இதை போன்றதான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஆவியினால ஒவ்வொரு நாளும் அவன் நடத்தப்படுவான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக மாம்சத்தின் கிரியைகளை அவன் அழித்தவனாகவும் அதிலிருந்து விடுதலை பெற்றவனாகவும் அவன் காணப்படுவான். ஏன்னா அவனை நடத்துகிறவர் ஆவியானவர். அதாவது தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பிள்ளைன்னு வேதம் சொல்லுது. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து அவன் ஜெயம் எடுத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எழும்புகிற மாம்சத்தின் கிரியைகளை நாம் அதமாக்க வேண்டும். அதான் நம்ம வாசித்தபடி ஒவ்வொரு நாளும் ஆவியினால நடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி ஆவியினால நாம் நடத்தப்படுகிறவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறது? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிடம் நீங்கள் செய்ய போகிற காரியம், அது எந்த காரியமானாலும் தேவனுடைய சமூகத்தில் அந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறதற்கு காத்திருக்கணும். அதாவது தாவீது அவன் சிக்லாக்கினுடைய அனுபவத்தில் அவன் அந்த ஏபோத்தை அவன் தரித்து கொண்டு அந்த கல், அது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல் வெளிச்சத்தை கொடுக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களை வைத்து தேவன் நம்மளோட இடைப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்து கொண்டு வந்தான். நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா, அதை தொடரணுமா அப்படின்ற பொழுது அவனுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் அங்கே காணப்பட்டது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்தை நாம் செயல்படுத்துகிறதற்கு ஆவியானவருடைய அனுக்கிரகம், அதான் ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவம். இந்த அனுபவத்தை ஒரு மனுஷன் அடைஞ்சிட்டான்னு வைங்களேன், அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டானா அவனை எந்த ஒரு பாவமோ சாபமோ அவனை மேற்கொள்ள மாட்டாது. மாம்சத்தின் கிரியைகள் அவனை அணுக முடியாது. அவனை அக்கினிமயமான பார்த்தீங்கன்னு சொன்னா வல்லமை ஆவியினால, அதாவது ஆவியானுடைய துணை அவனோடு இருக்கிறதுனால அவனுக்கு விரோதமா மாம்சத்தின் கிரியைகள் அங்கே போர்க்கொடி தூக்க முடியாது, எழும்ப முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நாம ஆவியினால நாம் நடத்தப்படுகிறவர்களா இருக்க வேணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, நியாய பிரமாணங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஆவியினால் நடத்தப்படுபவர்களால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு அடைக்கப்பட்ட அடிமைதன காரியங்களுக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த வேத வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தப்படுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையே அது மிகவும் அற்புதமாக இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அப்படிதான் இருக்கும். தேவன் அப்படி நடத்துவார். கவலை கொள்ளாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் ஆவியிலே வளர்கிறதற்கும் ஆவியினால் நடத்தப்படுவதற்கும்
உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் உடைய வார்த்தையின் மூலியமாக இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவியினால நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். சில நேரங்களில் நாங்கள் விழுகிறோம், சில நேரங்களில் எழுகிறோம். இப்படிப்பட்ட சூழல்கள் எங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியானவருடைய துணை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.